ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது புளி சாதத்துக்கு கரெக்ட் சைட் டிஷ்ஷான வடக துவையல். இது வரைக்கும் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். வாங்க இந்த வடக துவையல் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு 4 மிளகாய் வற்றல் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. சில்லாவும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வடகம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலில் நான் வடகம் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதை பார்த்து வடகம் எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை புளி சாதத்துக்கு இந்த வடக துவையலை செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. அப்புறமே நீங்கள் இந்த துவையலை மறக்கவே மாட்டீங்க. இதுக்கு வானிலையில் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெயில் நம்ம வடகத்தை வதக்கும் போது நல்லா வாசம் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் வற்றலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இளம் சிவப்பு நிறமாகவே எடுத்துக்கலாம், கருப்பு நிறமாக ஆக்க வேண்டாம். அப்போ துவையல் டேஸ்ட் கொஞ்சம் மாறும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சுன்னா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்துக்கிற 1 டேபிள் ஸ்பூன் வடகத்தை இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். கெட்டியாக இருந்தால் லைட்டாக உடச்சி விட்டுருங்க. இப்போ நல்லெண்ணெயில் நம்ம இந்த வடகத்தை போட்டு வதக்கும் போது நல்லா நமக்கு வாசம் வருது. இதையும் பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கருகிடுச்சுன்னா துவையலோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதனால் பொன்னிறமாக நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம மிளகாய் வற்றலை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளி நான் சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன், அப்போ தான் ஈஸியாக அரைப்படும். அடுத்து நம்ம எடுத்துருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா நான் துவையல் பதத்தில் தான் நம்ம அரைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம வடகத்தையும் போட்டு 2 சுற்றி எடுத்துக்கலாம். கிளறி விட்டு மிக்ஸ் ஜாரில் சுற்றி எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா நல்ல சுவையான மணமான வடக துவையல் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் தயாராக இருக்குது. இது உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி வடகம் எப்படி செய்கிறதுங்கிறதையும் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.